அசோக் குமார் தலைமறைவாகி 1.5 வருடம் ஆகுது. எல்லாம் மறந்துட்டாங்க அவர். மறக்கலாம் செய்ய முடியாது. எப்படி மறக்க முடியும்? மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு போனோன்னு வந்து மறந்துட்டு போக சொல்கிறீங்களா? மக்களுடைய பணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னது, அதில் வந்து பணம் பரிமாற்றங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்திலேயே அவருடைய வழக்குகளில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ள சில மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு சில உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அதனால் மறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. செந்தில் பாலாஜிகள் வந்து செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தெல்லாம் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மறந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்போ திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு ஆஜராகிறதுக்கு காரணம் என்ன சார் அவர்? எல்லாம் சில செட்டில்மெண்ட்டு, பேச்சுவார்த்தை, சிண்டிகேட்டு இதெல்லாம் இருக்கும்ல. இப்போ தான் வந்து நான் தான் சொல்கிறேன் தம்பி, நான் இப்போ சொல்லலை. திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து மிக ஸ்ட்ராங்கான பிரிவு தம்பி. வேறு எந்த கட்சியிலுமே அது ஸ்ட்ராங் கிடையாது. நான் பல இடங்களில் பல விஷயங்களில் நான் வந்து சில தலைவர்கள்ட்ட பேசியிருக்கேன். நீங்கள் திமுகவில் மட்டும்தான் இன்றைக்கி இல்லை, அது ஆண்டாண்டு காலமாகவே வந்து ரொம்ப தரமான ஒரு லீகல் டீமை வச்சுருக்காங்க. மற்ற எதற்குமே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? நான் சீமானிடம் பல முறை சொல்லியிருப்பேன். அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் இப்போ பிஜேபிலையும் அதே மாதிரி சொல்லியிருப்பேன். ரெண்டுமே வீக்குமா. 2 அரசியல் தலைவர் மிக ஸ்ட்ராங்கு. அண்ணாமலையும் சீமானும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க லீடராக. ஆனால் அந்த ஒரு விங்கு இருக்குல்ல வழக்கறிஞர் பிரிவு, டோட்டலி வேஸ்ட். இல்லைன்னா சீமானை பற்றி பேசுகிறாங்கல்ல, இந்த சில்லுண்டு அல்லுண்டு, இந்த திருட்டு பசங்க, பொறுக்கி பசங்க, நான் ஏன் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன்னா, எவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க. இந்த 200 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் அடித்தாலும் பரவாயில்ல, இன்னும் 10 ரூபாய்க்கு வந்துட்டானுங்க பரதேசி பசங்க. அப்படி ஆதங்கத்தில் பேசுகிறோன்னா அது என்ன வழி இருக்குன்னா, அவன் குடும்பத்தை போய் ஒளி வைக்கிறான். அண்ணாமலையுடைய யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் தப்பு நடக்குதுடா அப்படின்னா இவனுக்கு தப்பானவனா முடிவு பண்ணிடுறானுங்க. அதுக்கு தான் இந்த 200 ரூபா ஊபிஸ் கிடையாது, இப்போ 10 ரூபாய்க்கு வந்துட்டானுங்க. ரொம்ப அதிகமாக இப்போ எலெக்ஷன் டைம் வரனா 10 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவனை வேணால் அசிங்கமாக பேசலாம், என் குடும்பத்தை வலிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டானுங்க.